ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, மேரிகோல்டு பிஸ்கெட் குலாப் ஜாமுன். அதாவது ஒரு பிஸ்கெட் வச்சு நம்ம எப்படி ஸ்வீட் செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 ருபீஸ் பேக் வந்து மேரிகோல்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து சூப்பராகவே நீங்கள் டேஸ்டியாக ஒரு குலாப் ஜாம் பண்ணலாங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 18 பிஸ்கெட்ஸ் இருக்குது. இப்போ இது நான் எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன பீசஸாக வந்து இதில் க்ரஷ் பண்ணி போட்டுக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் பல்ஸில் வச்சு தான் நீங்கள் பீட் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த ஃபுல் ஸ்பீட் மோடில் வச்சிங்கன்னா அது என்ன ஆகும்னா நல்லா அந்த ஹீட்டுக்கு அது நல்லா ஒட்டி பேஸ்ட் மாதிரி வந்துடும், உங்களுக்கு பவுடராக கிடைக்காது. அதனால தான் நீங்கள் இதை வந்து பல்ஸில் வச்சு நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் பல்ஸில் வச்சு நல்லா இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த திப்பிலாம் இல்லாமல் இருக்கும். நான் இதை ஒரு தடவை ஜலிச்சிக்கிறேன். இது நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் எடுத்து காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மற்றதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபுல்லாக அளந்ததில் வந்து இப்போ இந்த கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவு இந்த பவுடர் வருது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுகர், வாட்டர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் ஆப்ப சோடா சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதை நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இதில் போட்டு நம்ம ஜலிச்சிக்கலாம். ஏன்னா அந்த குலாப் ஜாமுன் பண்ணும்போது சப்போஸ் அதில் ஏதாவது சின்ன பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா அது வெடிப்பு விட்டுடும். அதனால தான் நான் வந்து இது மாதிரி முதலே ஜலிச்சிக்கிறேன். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து பால் பவுடரும் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட பால் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, டெசிகேட்டட் கோக்னட் சொல்லுவாங்க, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜலிச்சு எடுத்துட்டேன். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நான் வந்து பால் ஆட் பண்ண போகிறேன். நான் பால் காய்ச்சி ஆற வச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், நான் இந்த சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றது நான் காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் இது பிசையும் போது லைட்டாக ரொம்ப சாஃப்டாக தான் நீங்கள் பிசையணும். இது நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்திலாம் பிசைஞ்சிட்டிங்கன்னா குலாப் ஜாமுன் நல்லா வராது. அதனால தான் இப்போ பாருங்கள், நான் மெதுவாக அதை லைட்டாக அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் நான் பிசைகிறேன். இப்போ இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஒரு கப்புக்கு மேலே பால் தேவைப்படவே படாது. அதனால் நீங்கள் பால் ஊற்றும் போது உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ இவ்வளோ பேலன்ஸ் ஒரு ஸ்பூன் பால் நின்று போச்சு. இப்போ தேவையில்லை இது எனக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ கையை விட்டு அமுத்தி பார்த்தீங்கன்னா இந்தளவு சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் உள்ளே வேகாது குலாப் ஜாமுன். அதனால தான் இந்தளவு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சைட் பை சைட் நம்ம ஜீராவும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த டைம் இது ரெஸ்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்றது பிடிச்சி காட்டுறேன். நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் இதில் கையில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு, எண்ணெயாக இருக்கலாம் இல்லை நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா ரவுண்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்போ நான் வந்து ஜீரா பண்ணிடுறேன். இப்போ அதே கிளாஸ் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா மெஷர்மெண்ட்காக, இப்போ அதில் வந்து நான் 3/4 கிளாஸ் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். 3/4 கிளாஸ் அந்த பிஸ்கெட் பவுடர், 3/4 கிளாஸ் வந்து சர்க்கரை, 3/4 கிளாஸ் தண்ணி, 3மே சரியான ப்ரப்போர்ஷன் தான். இப்போ நான் ஏன் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறேன்னா பிஸ்கெட்லேயே கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால தான். இப்போ நான் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு சர்க்கரை. இதுக்கு வந்து பாகுபதம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு அந்த ஒரு பிசுபிசுப்பு வந்தாலே போதும், நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கரண்டி பேக் சைடு எடுத்து வச்சு தொட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை தெரியும். ஸோ இப்போ நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ குலாப் ஜாமுன் எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி வச்சுட்டேன். ஒரு 2 மட்டும் நான் நீட்டாக பிடிச்சிருக்கேன். ஒரு சைடு நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி பொரிஞ்சு வருதுன்னு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு போட்டதுமே நீங்கள் வந்து அதை தொடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனில் அந்த எண்ணெயை சுற்றி விடுறேன். இது ஏன்னா அப்போ அந்த குலாப் ஜாமுன் வந்து எல்லா டைரெக்ஷன்லேயுமே அந்த கலர் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடு ப்ரௌனாக இருக்கும், ஒரு சைடு ஒயிட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக இந்த கலர் கிடச்சிருக்கு. ஒரு ட்ராப் எண்ணெய் கூட இது மேலே இல்லை. பார்த்தீங்கனாலே தெரியும், எண்ணெயும் இது உங்களுக்கு பிடிக்காது. சூப்பராக இப்போ ரெடி ஆகிருக்கு. இப்போ இது நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம். சூடாக இருக்கிற ஜீராலேயே போடுங்க. இப்போ எடுத்துகிட்டு உடனே ஜீரா சூடாக இருந்ததுன்னா இதை ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உடனே சாப்பிடணும் எனக்கு தோணுது, நான் ரொம்ப வெயிட் பண்ண முடியாது, 1 hour 3 hours கிட்டலாம்
அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே சாப்பிட்றதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அது மேலே இந்த ஜீரா போட்டு வச்சுருந்தோம் இல்லையா குலாப் ஜாமுன், அது மேலே வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அது பாயிலிங் வர ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் அதில் விடுங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ பாயிலிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா டேஸ்டியான குலாப் ஜாம் ரெடி ஆகிடும். நீங்கள் உடனே கூட சாப்பிட்டுக்கலாம். இதை பாருங்கள், நல்லா உப்பி வந்துருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.